வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னுடைய தசாபுத்தி பலன்கள் நிறைய பேருக்கு பொருந்தி வருது. அந்த வகையில் மகிழ்ச்சி. இந்த 2026ஆம் ஆண்டு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. திருமணம் கைக்கூடி வராத நபர்களுக்கு திருமணம் கைக்கூடி வருமா? வேலை வாய்ப்பில் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த ப்ராப்ளம் தீருமா? கடன் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடன் பிரச்சனை தீருமா? இது மாதிரியான நிறைய எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமையும். அது மாதிரி தான் இந்த கிரக நிலவரங்கள் இருக்குது. 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்குள் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரத்துக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கன்னிராசி உத்தரம் நட்சத்திரம். இது சூரியனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 6 வருடம். என்னோட கணக்குப்படி 3 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 3 வயசு வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு சந்திர தசை 10 வருடங்கள். 3 + 10 13. 13 வயசுக்கு பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை. 13 + 7 20. 20 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வரும். செவ்வாய் தசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த கன்னிராசியில் உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு, ஏன்னா 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். இந்த தசை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நன்மை செய்யாது. ஆனால் படிக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு பெருசாக பாதிப்புகளை கொடுக்காது. ஒரு சில பேருக்கு 6ஆம் இடத்துல சனி வரும்போதுலேருந்தே 6, 7, 8 எல்லாம் அவ்வளோ நல்ல பலன்களை கொடுக்காது சனி. ஏன்னா சனி அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருக்கோ அதை பொறுத்து, அதாவது என்ன கர்ம அடிப்படையில் அவர் என்ன காரகத்துவ அடிப்படையில் எப்படி இருக்காரோ, என்ன பலன்களை கொடுக்க இருக்காரோ அந்த பலன்களை தான் இந்த கோச்சார ரீதியாக கொடுக்கும். உங்களுக்கு தசை வரும்போது அந்த தசை அவயோக தசையாக இருந்துச்சுனாக்கா 6, 7, 8 வரும்போது பிரச்சனைகளை கொடுக்கும். அந்த பிரச்சனைகள் என்னன்னாக்கா லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு அந்த படிப்புங்கிறது தடைப்படுறது, அது மாதிரி வந்துடும். எது எப்படி இருந்தாலும் சரி, பின்னாடி இருக்கக்கூடிய தசைகள் உங்களுக்கு பாதிக்காமல் இருக்கணும், நல்ல நிலைமையில் நம்ம இருக்கணும் அப்படின்னாக்கா, அதாவது அவயோக தசைகள் வந்தால் சமாளிக்கக்கூடிய திறமை இருக்கணும் உங்களுக்கு. அதை சமாளிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா இந்த வயதில் நீங்கள் படிப்பை எடுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. படிப்புங்கிறது நீங்கள் விடாமல் அதை படிச்சிடணும். கிட்டத்தட்ட ஒரு 20, 22 வரைக்கும் 24 வரைக்கும் கூட உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு படிப்பை நீங்கள் முடிச்சிடணும். முடித்தாதான் உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய அவயோக தசைகள் பெருசாக உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காது. ஏன்னா உங்களுக்கு தசை சரியில்லைன்னு வச்சிங்களேன், பின்னாடி அவயோக தசைகள் நிறைய இருந்துச்சுனாக்கா, இப்போ சனி உங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தாருனாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் தண்டனைன்னு சொல்ல முடியாது, நல்ல இடத்துல இல்லை அப்படின்னாக்கா இப்போ படிப்பில் கை வச்சிடும். அதாவது படிப்பில் காலவாரி விட்டுச்சுனாக்கா, டோட்டலாக படிப்பில் தடை பண்ணி விட்டுச்சுனாக்கா, இல்லை நல்ல படிப்பு எடுக்க முடியாமல் பண்ணிச்சுனாக்கா, இல்லை நட்பு வட்டாரம் சரியில்லாமல் பண்ணி விட்ரும், லவ் அப்படின்றதெல்லாம் போக வைக்கும். அதாவது தசை மாற்றி விட்டுருச்சுனாக்கா பின்னாடி அவயோக தசைகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போவே அது மாதிரி இருக்கும் பட்சத்தில், அது மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும் பட்சத்தில் நீங்கள் படிப்பெல்லாம் ஒரு சிறப்பான படிப்பு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் விஞ்ஞான வளர்ச்சி எப்படி எப்படியோ போயிட்டுருக்கு, அதில் என்ன மாதிரியான மாற்றங்களை தரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் படிப்பு நீங்கள் கையில் வச்சுட்டிங்கனாக்கா நீங்கள் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு தசாபுத்திகள் சரியில்லைனாலும் சரி, கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் சரியில்லைனா கூட சமாளிக்கக்கூடிய திறமை கொடுத்துரும், சமாளிக்கக்கூடிய தன்னம்பிக்கை கொடுத்துரும். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்ல. பயப்படாமல் நீங்கள் படிச்சிருங்க. அஷ்டம சனி, 7ரை சனி அதெல்லாம் எதுவுமே பார்க்காதீங்க. இதில் எனக்கு ஆதரவு இருக்குது, அப்பா அம்மா ஆதரவு இருக்குது, சுற்றி இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் ஆதரவு இருக்குது. இது மாதிரி ஆதரவு இருக்கிற டைமில் நீங்கள் படிச்சிடுறது நல்லது. இங்கே ராசி பலன் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் படிப்பு 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 அப்படி தான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் இடத்துல சனி இருக்கும்போது உங்களுக்கு கெடுபலன்கள் அந்த அளவுக்கு இருக்காது. 20 வயசுக்கு மேலே 38 வயசு வரைக்கும் ராகு தசை. இந்த ராகு பகவான் இளம் வயசில் வரக்கூடிய தசை. உங்களுக்கு திருமணம், வேலை வாய்ப்பு எல்லாத்தையுமே தீர்மானிக்கக்கூடியது இந்த ராகு தசை தான். ஏன்னா இளம் வயசில் வருது. இப்போ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலைக்காக ட்ரை பண்ணுவீங்க, வேலை கிடைக்கணும் அப்படின்னாக்கா அந்த ராகு தசை நல்லா இருக்கணும். ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருக்கணும். இந்த ராசிக்கு நட்பு கிரக வீட்டில் இருக்கணும். அப்படியெல்லாம் இருக்குது. நிறைய சுபத்துவ பாபத்துவ அடிப்படையிலலாம் நிறைய இந்த ராகு பகவான் நல்ல அமைப்பில் இருந்தால் மட்டும்தான் உங்களை நல்ல ஒரு உச்சத்துக்கு கொண்டுட்டு போவார். நிறைய அதாவது சொத்து சேர்க்கறது, வீடு, வண்டி, வாகனம், நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஏகபோக வாழ்க்கையில் இருக்கிறாங்க. நிறைய பேர் கோடீஸ்வரனாக இருக்கிறாங்க. 25 வயசில் 30 வயசுலாம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட சம்பளம், வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, அங்கே உயர் பதவி, அது மாதிரி வேலையில் அது மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த ராகு தசையில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருக்கணும். அப்படி இருந்தால் ஓகே. ஆனால்
அப்படி இல்லைன்ற பட்சத்தில் ஒரு சில பேருக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டே வருது அப்படின்னாக்கா, சுய ஜாதகத்தில் வந்து சனி சரியில்லை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இன்னொன்று ராகு தசையே சரியில்லை. 6ஆம் இடத்துல வரும்போதே அந்த பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ 7ஆம் இடத்துல இருக்கிறார். ஜூலை மாதத்துலேருந்து 2025 ஜூலை மாதத்துலேருந்து நிறைய பேருக்கு வந்து வேலை ப்ராப்ளம், வேலை அழுத்தம், இடமாற்றம் கேட்டிருப்பீங்க, ப்ரொமோஷன் கேட்டிருப்பீங்க. எதுவுமே கிடைக்காம நிறைய பேர் வந்து தடையை அனுபவிச்சிருப்பீங்க, நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. ஒரு சில பேருக்கு வந்து வேலை போயிருக்கும், வேலை தேடிட்டு இருப்பீங்க. எல்லாருக்குமே சரி, இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு வந்து பார்வை ரீதியாக இந்த 2026 நல்ல ஒரு மாற்றங்களை கொடுப்பார். 7ஆம் இடத்துல சனிதா, கண்டக சனிதா இல்லைன்னு சொல்லலை. நிறைய பேர் வந்து பயங்காட்டலாம். ஆனால் ராகு தசைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். இந்த சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கும்போது 2026 வேலை மாற்றங்கள் உண்டு, வேலையில் உயர் பதவிகள் உண்டு. நீங்கள் வந்து ப்ரொமோஷன்லாம் கேட்டீங்கன்னாக்கா அந்த ப்ரொமோஷன்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் நீங்கள் திருமணம் அப்படின்னாவே நீங்கள் ஜாதகத்தெல்லாம் பார்த்து இணைக்கிறது நல்லது. நிறைய ஜாதகங்கள் பார்க்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல சனி அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நல்ல அமைப்பு கிடையாது. சனி வந்து இந்த வீட்டுக்கு நன்மை செய்யக்கூடியவர் தான். பூர்வ புண்ணிய சனாதிபதி, 6ஆம் அதிபதி தான், இல்லைன்னு சொல்லலை. உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருந்தால் மட்டும்தான் திருமண வாழ்க்கையும் உங்களுக்கு நல்லா அமையும். அதனால் வந்து நிறைய ஜாதகங்களை பார்த்து இணைக்கிறது நல்லது. அவசரப்படாமல் பண்ணுங்கள் திருமணம் அப்படிங்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் குரு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால திருமணம்லாம் கூடி வந்துடும். திருமணம் அப்படிங்கிறது பிராப்தம் இருக்குது இந்த காலகட்டங்களில். நல்லா ஒரு 26 சூப்பராக இருக்கும். குடும்ப வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாறும். நிறைய உங்களுக்கு நல்ல பலன்கள் நிறைய சொல்லலாம். ஏன்னா குருவுடைய பொசிஷன் அமைப்பு நல்லா இருக்குது, சனியுடைய அமைப்பு நல்லா இருக்குது. ஏன்னா அஷ்டம சனி கிடையாது. இப்போ வந்து சமீபத்தில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னாக்கா, வேலை தொழில் இல்லாமல் பாதிச்சதுக்கு காரணம் என்னன்னாக்கா, அதாவது ஜூலை 25 அந்த டைமில் இருந்து நிறைய பேருக்கு வந்து வருமான குறைபாடுகள் வந்திருக்கு. தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலையில் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. அது என்ன காரணம்னா சனி வக்ரம். சனி வக்ரனை வித்தியாகி இப்போ தான் 2026 உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். ராகு தசையில் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக பண்ணணும். தொழிலில் ஒரு சில பேருக்கு பிரச்சனைகளை கொடுக்குது அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் சனியோட வீட்டில் இருந்தால், அப்படி இல்லைனாக்கா சந்திரன் சூரியனோட வீட்டில் இருந்தால், செவ்வாயோட வீட்டில் இருந்தாலாம் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு. இது வரைக்கும் கொஞ்சம், அதாவது தொழில் செய்யக்கூடிய நபர்கள் நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க. அதாவது எப்படின்னாக்கா, வருமான குறைபாடு, வர்றதும் தெரியல போகிறதும் தெரியல, செலவாயிட்டே இருக்குது, ஏதோ ஒன்று சேமிப்பே இல்லாத மாதிரி ஒரு சில பேர் கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் மாறும். இப்போ மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. தொழில் மாற்ற வேண்டாம். இப்போதைக்கு நல்லபடியாக தொழில் போயிட்டுருக்குன்னா போயிட்டுருக்கட்டும். வருமானம்லாம் வந்துட்டு இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொடுத்த கடன்லாம் வரும். ராகு தசையில் பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருடம் இருக்கு இல்லையா, என்னோட கணக்குப்படி 20 வயசுலேருந்து 38 வரைக்கும் எடுத்திருக்கேன். அப்போ 32 வயசுலேருந்து 38 வயசு வரைக்கும் தொழில் செய்யக்கூடிய நபர்கள், வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ராகு தசை, சுக்கிர புத்தி, சூரிய புத்தி எல்லாம் வந்து பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்களில் சனி பார்க்கக்கூடிய இடத்துல அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இருந்துச்சுனாக்கா, இப்போ வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, அது மாதிரி வருமான பிரச்சனை, அப்படி இல்லைனாக்கா கடன் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை, இது மாதிரிலாம் மன அழுத்தங்களை நிறைய கொடுக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நான் வந்து கன்ஃபார்மாக நடக்கும்னு சொல்லலை. அப்படி ஒரு கால் இருந்தால், உங்கள் ஜாதக அடிப்படையில் அப்படி ஒரு கால் இருந்தால் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் கொடுக்கல் வாங்கல பார்த்துக்கணும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. உடல்நிலை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. 38 வயசுக்கு மேலே 54 வயசு வரைக்கும் குரு தசை. குரு இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். 7ஆம் இடத்துல தான் சனி இருக்கிறாரு. அந்த வீடு கொடுத்த கிரகம் 11ல் இருக்கிறாரு. அவரோட பார்வை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து, அதாவது 2026 சென்டர் பகுதியில் அந்த பார்வை பார்த்தீங்கன்னாக்கா சனி மேலே விழுது, சனி பகவான் மேலே. இது வந்து நல்ல அமைப்பு தான். உங்களுக்கு 4ஆம் அதிபதினாவே உங்களுக்கு இந்த 2026 வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னாக்கா அந்த வேலை உங்களுக்கு நல்லா இருக்கும். இடமாற்றங்கள், ப்ரொமோஷன்லாம், குருதசை நன்மை செய்யாது தான், இல்லைன்னு சொல்லலை. ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும். வேலை ரீதியாக உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். குறிப்பாக பெண்களுக்கு சரி, ஆண்களுக்கு சரி, வேலையில் நல்ல ஒரு உயர்வு, ப்ரொமோஷன், அது மாதிரி இல்லை இன்க்ரிமெண்ட்டு, சம்பள உயர்வு கிடைக்கிறது. வேலை வந்து வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு ட்ரை பண்ணிங்கன்னா அதெல்லாம் கிடைக்கிறது. எல்லாம் குரு தசையில் நடக்கும். இப்போ கணவன் மனைவி சம்பாதிக்கிறீங்க, 2 பேரும் சேர்ந்து வந்து இப்போ ஒரு லோனுக்காக அப்ளை பண்ணியிருந்தா கிடைக்கும். அதாவது வண்டி வாகன சேர்க்கை, ப்ராப்பர்ட்டி, வீடு கட்டுறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான பிளானிங் வேணால் நீங்கள் பண்ணலாம். சனி பகவான் வந்து 6, 7, 8 இருக்கும்போது உங்கள் குடும்பத்துக்கு தேவையான பிளானிங் மட்டும் பண்ணிங்க. அதாவது வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி, எந்த ஒரு நீங்கள் முடிவு எடுத்தாலும் உங்கள் குடும்பத்துக்காக எடுங்க, உங்கள் குழந்தைகளுக்காக எடுங்க, வாரிசுகளுக்காக எடுங்க. மற்ற வெளியாட்களை நம்பி பணம் கொடுக்கறது, வாங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த குரு தசையில். ஏன்னா குரு வந்து அந்தளவுக்கு நன்மை செய்யாது. இது வந்து உங்களுக்கு மட்டும்தான் ஓரளவுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு பிளான் பண்ணலாம். வீட்டுக்குள்ளேயே நீங்கள் எதெல்லாம் நீங்கள் வளர்ச்சிகளுக்கு அப்படின்னு பண்ணலாம். தேவையில்லாத செலவெல்லாம் இந்த காலகட்டங்களில் குறையும். தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள்லாம் குறையும். அந்நிய நபர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் விலகும்.
54 வயசுலேருந்து 73 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசை ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி. 2025 ஜூலை மாதத்துலேருந்து நிறைய ப்ராப்ளத்தை அனுபவிச்சுட்டு வரீங்க. அந்த ப்ராப்ளம் அது வேலை ரீதியாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, இல்லை தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி இப்போது விலகும். அதாவது தொழிலில் வளர்ச்சி பார்ப்பீங்க, வேலையில் வளர்ச்சி பார்ப்பீங்க. ஏன்னா சனி தசை அப்படிங்கிறது வேலையில் நல்லா இருக்கும், எம்ப்ளாய்க்கு சிறப்பு. ஆனால் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக பண்ணணும். இந்த டைமில் அப்படிங்கிறது 7ஆம் இடத்துல இருக்கும்போது என்னென்னா, 6ஆம் இடத்துல வரும்போதே சைலண்ட்டாக விட்டுருப்பார். 6ஆம் இடத்துல வரும்போது ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கலாம், ஒரு வேலை போய் சேர்ந்துருக்கலாம். ஆனால் அந்த வேலையை வச்சு நல்லா ஒரு வருமானம் வருது அப்படின்ட்டு, இல்லை ஒரு தொழிலை வச்சு நல்லா ஒரு வருமானம் வருது அப்படின்ட்டு நீங்கள் கடன் வாங்கியிருக்கலாம். மேற்கொண்டு கடன் வாங்கியிருக்கலாம், ஒரு லோன் வாங்கியிருக்கலாம். அதுக்கப்புறம் வேலை பிரச்சனை வந்திருக்கும். அதேமாரி தொழிலில் வந்து வருமான குறைபாடுகளை கொடுத்துருக்கலாம் இந்த சனி பகவான். அதனால் இது வந்து எப்படின்னாக்கா, தசை நல்லா இருந்துச்சுனாக்கா, இது யோகாதிபதி தசை தான், இல்லைன்னு சொல்ல. ராசிக்கு வந்து 5 குடைவன் 6ஆம் அதிபதி, இல்லைன்னு சொல்லலை. 6 குடைய பலன் கொடுக்கணும் இல்லையா? தசை சரி இல்லைன்னா கடனை தான் கொடுக்கும் உங்களுக்கு. அது வந்தவுடனே கடன் அமைப்பை அப்படியே கொடுத்துட்டே வந்துட்டு மொத்தமாக காலி பண்ணி விட்ரும். அதனால் கொஞ்சம் உஷாராக பண்ணுங்கள் அந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் சனி தசையில். என்னன்னா பாசிட்டிவாக சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க. இது வந்து நெகட்டிவாக, அதாவது உங்களுக்கு பாசிட்டிவாக நடந்தால் சந்தோஷம், இல்லைன்னு சொல்ல. கஷ்டப்படுறவங்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னாக்கா, இந்த சனி தசை இப்படி தான் பண்ணும், உங்கள் ஜாதகத்தில் இப்படி இருந்துச்சுன்னா இப்படி தான் பண்ணியிருக்கோம், இப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்றது என்னோட கணிப்பு. அதனால் கொஞ்சம் கவனமாக பண்ணுறது நல்லது. இன்னொன்று, ஷேர் மார்க்கெட்டில் போகிறது, இல்லை வெளியே, அதாவது திடீர் அதிர்ஷ்டங்களை நம்பி நீங்கள் ஏமாறுறதெல்லாம் அதிகமாக நடக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக பண்ணுறது நல்லது. தொழில் செய்யக்கூடிய நபர்கள் நல்லபடியாக தொழில் போயிட்டுருக்குன்னா போயிட்டுருக்கட்டும், அப்படியே விட்டுருங்க. புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நெடுந்தூர பயணங்களையும் ரொம்ப கவனமாக பார்க்கணும். அடிக்கடி ரொம்ப தூரம் போயிட்டு, அதாவது பயணங்கள்லாம் வந்து மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் நடக்கும். அதாவது வாரிசுகளுக்கு வந்து திருமணமோ, இல்லை வந்து அவங்களுக்கு வந்து அவங்க என்ன வயசில் இருக்காங்களோ, அவங்களுக்கு படிப்புக்கா இல்லை திருமணமாக எதுவாக இருந்தாலும் சரி, அவங்களோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி இல்லையா? குடும்ப வளர்ச்சி நல்லாயிருக்கும், குழந்தைகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும், அவங்களோட வாரிசுகள், அதாவது உங்களுடைய வாரிசுகள் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு தேவையானது எல்லாமே நடக்கும். ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் கஷ்டத்தை கொடுத்துனே வரும். 73 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் ராசியாதிபதி 10 குடையவன். வீட்டில் யாரோ ஒருத்தர் வந்து தொழிலில் நல்ல ஒரு நிலைமைக்கு வர போகிறாங்க, தொழில் ஆரம்பிக்க போகிறாங்க, ஒரு வேலை கிடைக்கும், வீட்டில் இருக்க வாரிசுகளுக்கு வேலை கிடைக்கும், பேரப்பிள்ளைங்களோடு இருக்கிற மாதிரியெல்லாம் ஒரு சூழ்நிலை வரும். மன அமைதி இந்த காலகட்டங்களில் உண்டு. மன நிம்மதியை எதிர்பார்க்கலாம். இந்த புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு சொத்து ரீதியாக நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம். அதாவது இந்த வீட்டில் செவ்வாய் இருக்கும்போது, உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த வீட்டில் செவ்வாய் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், இல்லை சனி பார்க்கக்கூடிய இடத்துல செவ்வாய் இருந்துச்சுன்னா, 6ஆம் இடத்துக்கு சனி வந்த பிறகு அந்த பார்க்கக்கூடிய இடத்துல ஏதோ ஒரு இடத்துல இந்த செவ்வாய் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு சொத்து பிரச்சனைலாம் கொடுத்துருக்கோம். அந்த சொத்து பிரச்சனைலாம் இப்போ உங்களுக்கு தீர்வுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிகமாக உங்களுக்கு பண வரவு கொடுக்கக்கூடிய காலம், எதனா மணி லாக் ஆயிடுச்சுன்னா திரும்பி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. உணவு பழக்க வழக்கங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். மற்றபடி பார்த்தீங்கன்னா, இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இந்த 2026 உண்டு. நன்றி.